ஒரு சூப்பரான பீனட் சட்னி செய்யலாமா? ஸோ இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்து, பூண்டு, அப்புறம் தேங்காய் பத்தையை சேர்த்துட்டு இது நல்லா செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்ததும் இதில் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய், அப்புறம் அரை நெல்லிக்காய் சைஸு புளி இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பீனட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டு மையாக அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பீனட் சட்னி ரெடி. அரைச்சிட்டு ஒரு ரெகுலர் தாளிப்பு கொடுத்துருங்க. இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் அல்டிமேட்டான காம்பினேஷன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.